Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழ்நாடு அரசு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளது அண்ணா நிதி அமைச்சர் தங்கம் தெற்கு வெற்றி அறிக்கையை இருக்காங்க. உங்கள் பார்வையில் அது எப்படி பார்க்குறீங்க? நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. முன்னாள் நிதி அமைச்சர் வந்து அது ஒரு வெற்று அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? வெள்ளை அறிக்கைன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன கடன் சுமை இருக்கிறது, என்ன மாதிரி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம இன்னும் ஃபுல்லாக படிக்கணும். பெரிய அது இன்னும் நிறைய நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஃபுல்லாக பார்த்தோம்னா நிறைய தெரியும் அதில் என்ன அப்படின்னு சொல்லி. 60 ஆண்டுகளாக வாங்கின கடனோட போன 5 ஆண்டுக்கு தான் கடன் அதிகமாக வாங்க. அது நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா தேர்தல் பிரச்சாரங்களில் அதை தான் முன்னெடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக 5 லட்சம் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தா 13 லட்சம் கூட கடன் இருக்கும் போல லட்சம் கோடி நான் சொல்கிறேன். 5 லட்சம் கோடி கடன் என்பது தான் பார்த்துட்ருக்குறோம். அது வந்து நான் கூட பல முறை தருமபுரியில் என்னுடைய தேர்தலில் பிரச்சாரத்தையும் தான் சொல்கிறேன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதில் ஒரு 1000 கோடியை கொடுத்துருந்தா தருமபுரி மாவட்டம் பிழைச்சி இருக்குமே, காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கலாமே என்ற கோரிக்கைகளை கூட நாங்கள் அதில் தான் சொல்லியிருக்கோம். தொடர் பாலியல் துன்புறுத்தல் வந்து அதிகமாக இருந்துட்டு கண்டினியூவாகவே இருந்துட்டு இருக்குது. அரசு வந்து இன்னும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா? வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் இன்னும் நிறைய பெண்கள் பாதுகாப்பான விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும். பெண்களுக்கு அதிகமான காவல்துறை பயிற்சி கொடுத்து புதுசாக காவல்துறையில் பெண்களுக்கு பயிற்சி இல்லை வந்து சிங்கப்பெண் படைக்கு நிறைய பேரை தேர்வு செய்து இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். குறிப்பாக இரும்பு கரம் கொண்டு போதை கலாச்சாரத்தையும் போதை பழக்கத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி பண்ணாதான் அந்த பெண்கள் காப்பாற்றப்படுவாங்க. எவ்வளோதான் நீங்கள் பயிற்சி பெண்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டாலும் இந்த போதை பழக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த பெண் குழந்தைகளையோ பெண்களையோ காப்பாற்றுறது என்பது கனவு தான். அந்த முதல்ல இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும். அதற்கு எங்கே போதை மருந்து விற்கிதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வாங்குறவங்களுக்கு தெரியும் பொழுது காவல்துறைக்கும் தெரியும் யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்தினாலே இந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வு காணப்படும். அடுத்தது பயம். ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை மேலே கையை வச்சாங்கன்னா அடுத்ததாக ஒரு 2 மாதம் தான் அவங்களுக்கு உள்ள ஏற்றிருக்கு. ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணாங்கன்னு. அதுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வாங்கிடலாம். இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிப்பது என்பது ரொம்ப அதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையே கிடையாது. அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலம் அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தாதான் எத்தனையோ வெளியூர் இருக்குது. துபாய் போன்ற வெளியூர்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க. அந்த நாட்டுக்காரங்களாக வேலை செய்கிறாங்க. எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பக்தியோடு அங்கே இருக்கிறாங்க. எந்த பெண்ணுக்கும் எந்த பாலியல் அத்துமீறலும் அங்கே நடப்பதில்லை. இங்கே மட்டும் ஏன் நடக்குது? பயம் கிடையாது. அப்படி எவ்வளோ நாள் வேணும் அவங்க நேச்சுரல் டெத் ஆகிற வரைக்கும் கேஸ் இழுத்துட்டு போனால் யாருக்கு பயம் வரும்? அதனால் வந்து முதல்ல அவங்க தப்பு செய்தார்கள் என்றால் இப்போ எப்படி ஆரம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்து அவங்கள ஆயுள் தண்டனை கொடுத்து அந்த தவறு செய்த அந்த பையனை வந்து ஒரு நீதியரசர் அம்மா அவர்கள் வந்து 5 மாதத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து தினமும் அதை வாரம் அவங்க வந்து அந்த நீதி விசாரணை நடத்தி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் ஐயோ இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை மேலே கையை வச்சா அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க முடியாது என்ற பயம் இருந்தால்தான் எந்த குழந்தை மேலேயும் எந்த பெண்ணு மேலேயும் யாரும் கையை வைக்க மாட்டாங்க. அந்த பயத்தை முதலில் கொடுக்கணும். உயிர் பயத்தை கொடுக்கணும். அடுத்தது போதை பழக்கத்தை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்கியாக வேண்டும். அதற்கப்புறம் வந்து இந்த காவல்துறை நிறைய பணியிடங்களை அதிகப்படுத்தும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.